பண்ணுறீங்க? ஏதோ புதுசாக தைக்கிறீங்க போல. டெம்பிள் டிசைன்க்கா. டெம்பிள் டிசைனா? இதான ட்ரெண்ட் இப்போ? ஆமாங்க, இப்போ ட்ரெண்டுக்கா. சூப்பர் வள்ளி, சூப்பர். தேங்க்யூக்கா. அது என்ன பால்ஸ் மட்டும் சுதா வரணுமா? சுதா வரணும் தானே? ஆ, இல்லை பரவாயில்ல. இந்த நெக்கு பேர் என்னக்கா? டெம்பிள் டிசைன். டெம்பிள் டிசைன் கோவில் டெம்பிள், ஆமாம், கோயில் கோபுரம். புனிதமான டிசைன் காய்க்கு. டெம்பிள் தான். ஷேர் பண்ணி விடுங்கண்ணா. போகலான்னு பார்த்தோம் ஸ்டேட்டஸில். கேன்வாஸ் வச்சு தச்சு இப்போ திருப்பிட்டோம். இப்போ வந்து படிமான தையல் போட்டுட்ருக்கோம். பாருங்கள், இவங்க வள்ளி எவ்வளோ ஈஸியாக போட்டுட்ருக்காங்க பாருங்கள், சூப்பராக. ஓகேக்கா. ஆ, இந்த கடையில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 80-90% டிசைன் தான் போகும். சூப்பர். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஃபினிஷிங்காக அடித்து திருப்பிட்டோம். இப்போ இதுக்கு வந்து டிசைன் கொடுக்கலாம். வாங்க, இப்போ ஒரு நடுவு கேப்பில் இன்னொரு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். இவங்க தைக்கிறவங்க வந்து அனு சூப்பராக தைப்பாங்க. இங்கே தைக்கிறவங்க எல்லாருமே நல்லா ஃபினிஷிங்காக தைப்பாங்க. பால்ஸு கைக்கு வந்து ட்ரையாங்கல் வச்சு பால்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பால்ஸ் ஒன்றா ரெடி பண்ணணும். ஒன்றா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா துணியை ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ அந்த பிசுறு மறைகிற மாதிரி ஒரு ஃப்ளீட் மாதிரி வச்சோம்னா அந்த பிசுறு மறைஞ்சிரும்.
ஏற்கனவே ஸ்லீவ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அடித்து திருப்பிட்டோம். இப்போ இதை வந்து அது சென்டர் பார்த்து அது மேலே வச்சு அப்படியே ப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இதுதான் ஈஸி டெக்னிக். மாற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட்டில் இருந்தது, இப்போ ப்ளூ நூல் மாற்றலாம். நூல் வந்து முடிச்சு போட்டு அப்படியே இழுத்துப்போம், ஃபுல்லாக கோக்க மாட்டோம். பாருங்க ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க முடிஞ்சு. தேங்க்யூ. வாங்க இப்போ வந்து டிசைன் ப்ளேஸ் பண்ணலாம். இது வந்து கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி இந்த டிசைன் நம்ம இங்கே நடுவில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். நெக்கு டெப்த்து பார்த்துக்கிறணும். ஷோல்டர்லேருந்து எவ்வளோ டெப்த்து வருது அந்த அளவுக்கு இதை வச்சுக்கணும். இப்போ இது கஸ்டமரோட நெக் டெப்த்து 9 எங்கே வருது வள்ளி? ஷோல்டர்லேருந்து இங்கே வருதா? சரி ஓகே, அங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ ப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, பின் போட்டுருங்க. ஸ்டிச் போட்டுருங்க. மீனா என்ன பண்ணுற? முடிஞ்சா? எத்தனை இருக்கு? பாருங்க முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி ப்ளவுஸை ஆஸ் யூஷுவலாக ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். இதுதான் மேக்கிங். தேங்க்யூ வள்ளி.